ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். சங்கீதம் 14:1. அன்புக்குரியவர்களே, கேபிள் டிவி, செல்போன், சேட்டலைட், சூப்பர் கம்ப்யூட்டர் போன்ற விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை காணும் போது இந்த நூற்றாண்டில் கடவுளாவது இருப்பதாவது என்ற எண்ணம் வாலிபர் உட்பட பலருக்கு எழும்புகிறது. விஞ்ஞானமா விபிலியமா என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறது. திருமறை விஞ்ஞானத்துக்கு எதிரானது அல்ல. திருமறையில் அறிவியல் உண்மைகள் நிறைந்து உள்ளன. உலகம் உருண்டையானது, பூமி அந்தரத்தில் நிற்கிறது, மனித நட்சத்திரங்களை எண்ண முடியாது, அரபு நாடுகளில் நிலப்பரப்பிற்கு கீழ் எண்ணெய் உள்ளது, மண்ணில் இருந்து இரும்பு எடுக்கப்படும், கண்ணாடி வார்க்கப்படும் என்பவை எல்லாம் வேதத்தில் உள்ளன. அந்த சராசரத்தை படைத்தவருக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ராபர்ட் பாயில் திருமறை தத்துவ ரீதியானது என்றும் அது இயற்கை விதிகளுக்கு ஒத்தது என்றும் கூறியுள்ளார். விஞ்ஞானி கலிலியோவுக்கு திருமுறை என்றால் உயிர். வானசாஸ்திரி கெப்லர் கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்து பல புத்தகங்கள் எழுதியுள்ளார். ஐசக் நியூட்டன் திருத்தூதர்களும் தீர்க்கதரிசிகளும் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள், அவர்கள் கொடுத்த நற்செய்தியை உலகின் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது என்றார். கல்வி அறிவு அதிகரிக்க கர்த்தரை அறியும் அறிவும் இவர்களுக்கு அதிகரித்தது. நமக்கு நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்துக்காக நன்றி சொல்கிறோம். அப்பா, விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த இந்த நாளில் மக்கள் ஞானம், அறிவு, புத்தி தருகிறது வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் ஒருவரே என்பதை உணர்ந்து உம்மை மைமைப்படுத்தி வாழ உணர்வுள்ள இதயத்தை ஒவ்வொருவருக்கும் தந்தளிவீராக. ஆண்டவரே, உலகின் அனைத்து உங்க அன்பு பிள்ளைகளும் கர்த்தரை அறியும் அறிவில் வளரவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் அப்பம், தண்ணீர், பொருளாதாரம், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலக்கி தங்களை காத்துக் கொள்ளவும், அவர்கள் போக்குவரத்து, உயர்கல்விக்கான முயற்சிகள், எதிர்பார்ப்புகளில் உங்க அனுகிரகம் வேண்டுமாயும், வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்கவும், பேர்காலத்தை எதிர்நோக்கும் பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும், இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். நெடுநாளாய் வியாதியோடு உடல் சுகவீனத்தோடு வாழும் ஒவ்வொருவரும் தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிக்கவும், சாலை விபத்துகள், வாகன விபத்துகளில் மக்கள் சேதமடையாதவாறு காக்கப்படவும், விடுதிகளில் தங்கி படிக்கிற, வேலை செய்கிற பெண்கள், பிள்ளைகள் சகல தீமைக்கு விலக்கி காக்கப்படவும் தேவரீர் கிரியை நடப்பிக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனித வாழ்விற்கு தீங்கு இழைக்கும் புரோட்டீன் சப்ளிமெண்ட்கள் தடை செய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொள்ளவும், எதிர்கட்சிகளின் விளம்பரங்களை நிராகரிக்கும் தேர்தல் அதிகாரிகள் நீதியாய் செயல்படவும், பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மக்கள் மீண்டு வரும்படியும், இஸ்ரேல் ஈராக் போர் அபாயம் முற்றிலும் நீங்கும்படியும் நடைபெறும் பாராளுமன்ற தேர்தலில் தேவரீர் உமக்கு பிரியமானவர்கள் ஆட்சி பொறுப்பில் அமரவும், ஊழியர் நலன் காக்கப்படவும், ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.